உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு போஸ்டர் காட்டுறேன், முதல்ல அதை பாருங்கள். அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மிகப்பெரிய சாட்சி அப்படிங்கிற ஒன்று கிடச்சிருக்கு. அது சார்ந்தும் நாம் தொடர்ச்சியாக பேசுவோம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன அப்படிங்கிற மாதிரி தான் திமுக மந்திரிகளோட நிலை இருக்குது. முதல்ல போஸ்டரை பாருங்கள். கரூர் முழுக்க பரபரப்பாக இருக்கக்கூடிய போஸ்டர் இன்னைக்கு ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர் தான். எங்கடா உங்கள் மந்திரி? இப்படி ஒரு திரைப்படம் யாருமே இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தா ஏதோ தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி இருக்குது. ஆனால் கரூர் முழுக்க இந்த போஸ்டர் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்கு. கரூர் லக்ஷ்மிராம் தியேட்டரில் தான் இந்த படம் அப்படிங்கிறது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு, ரீரிலீஸ். எங்கடா உங்கள் மந்திரி? கரூர் முழுக்க போஸ்டர் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்கு. இது எல்லாமே செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களை பார்த்து எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதனால தான் இந்த போஸ்டர் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஒருத்தருக்கு மந்திரி பதவி போயிடுச்சு, நீதிமன்றம் அவரை ரொம்ப கடுமை காட்டி மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண வச்சுருக்கு. இதில் போய் நக்கல் நையாண்டி எல்லல் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செந்தில் பாலாஜி ஆடிய ஆட்டம், பேசிய வார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிங்கிறதால இதை உண்மையிலேயே நான் ரசிக்கிறேன். அந்த கரூர் தியேட்டர் ஓனருக்கு கொஞ்சம் எதுவும் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஆட்கள் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். செந்தில் பாலாஜியோட ஆட்கள்னு மட்டும் இல்லை, மொத்த திமுகவோட டிஎன்ஏங்கிறதே அதுதான். சரி, எதனால் இப்போ எங்கடா உங்கள் மந்திரி அப்படிங்கிற போஸ்டர் வைரல் ஆகுது அப்படின்னா, செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி ஏற்ற உடனே 10 மணிக்கு அமைச்சரவை பதவி இருக்கும், 11 மணிக்கு மண்ணலாம் அமராவதி ஆற்றுக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி திருட்டுத்தனமாக மணல் விற்கிறதையே தெனாவட்டா கூறின அந்த அரிய மனிதருக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி போயிடுச்சுங்கிறது தான் கரூர் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர் பரவுற வேகத்தை பார்த்தீங்கன்னா கொலைக்காண்டில் இருக்காங்க செந்தில் பாலாஜி மேலே மொத்த கரூர் மக்களும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக பரவுது. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கோட ரவுடிசம் எந்த அளவுக்கு இருந்தது, அவரோட அடிப்பொடிகள் சோதனைக்கு வந்த அதிகாரிகளையே எந்த அளவுக்கு தாக்குனாங்க, பெண் அதிகாரின்னு கூட பார்க்காம அவங்கள தாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளவும் ரவுடி கூட்டத்தை வளர்த்து வச்சு அசோக்கு கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் இல்லை. இதோடைய வெளிப்பாடு தான் செம்ம கடுப்பில் இருக்காங்க மக்கள். இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர் அவங்க கொண்டாடுற வேகத்தை பார்த்தா 2026 செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, நீ வழக்கம் போல் சில்வர் கொலுசை வெள்ளி கொலுசுன்னு பொய் சொல்லி கொடுத்தாலும் சரி, லட்டுக்குள்ளே மூக்குத்தியை வச்சு கொடுத்தாலும் சரி, மாட்டை பட்டியில் அடைச்சாலும் சரி, உன்னை ஜட்டியோட ஓட விடாமல் விட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட கோபம் அப்படிங்கிறது வெளிப்படுது. அந்தளவுக்கு செந்தில் பாலாஜி ஆடின ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய அதிமுகவினரை செந்தில் பாலாஜி திமுகவில் இணைச்சார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் பலர் செந்தில் பாலாஜி பின்னாடி போனால் 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு போனவர்கள். இதில் போகவே மாட்டேன்னு சொன்னவர்கள்லாம் செந்தில் பாலாஜி என்ன செஞ்சார் அப்படின்னா, நிறைய பொய் வழக்குகள் போடப்பட்டுச்சு. ஒரு பேக்கரியில் ஒருத்தர் கஞ்சா விற்கப்பட்டதாலாம் மிரட்டி கைது செஞ்சு அவரை சிறையில் அடித்து அதன் பிறகுலாம் அவர் கட்சி மாறின கேவலங்கள் அப்படிங்கிறதும் அரங்கேறிச்சு. அதே மாதிரி இதில் மாறாத நபர்களெல்லாம் வித்தியாசமான முறையில் மிரட்டி பார்த்தார். இப்போ பசுபதி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதிமுகவை சேர்ந்த ஒரு சகோதரர், எந்த தப்புமே கிடையாது, அவர் மேலே பொய் வழக்கு போடப்பட்டு குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது. ஏதோ நல்ல நேரம் அந்த பசுபதி செந்தில் அப்படிங்கிற நபர் வெளியில் வந்துட்டார். இதை விட கொடுமை என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சிவராஜ் அப்படின்னு ஒரு நண்பரை பற்றி. அவரை அவர் செந்தில் பாலாஜின்னு கையில் பச்சை குத்திருப்பார். அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியோட விசுவாசி, அதிமுகவோட விசுவாசி. அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருந்தால அவர் செந்தில் பாலாஜிக்கும் விசுவாசியாக இருந்தார். செந்தில் பாலாஜி சௌரியத்துக்கு 5 கட்சி 6 கட்சின்னு போயிட்டே இருக்கலாம், அதுக்காக போராடலாம் இவர் கூட வர முடியுமா? எனக்கு அதிமுக தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியோட வரலை. நல்ல ஒரு செயற்பாட்டாளர், நல்ல திறமையான உழைப்பாளி. இவர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச செந்தில் பாலாஜி, அவருக்கு எவ்வளோ பேரங்கள்லாம் பேசப்பட்டுச்சு, அவர் மாற மாட்டேன் அப்படின்ட்டார். அதனால் அவரை அடித்து வீட்டில் போய் அருவாளை கழுத்தில் வச்சு காரில் தூக்கி போட்டு அடித்து ரோட்டில் போட்டு அதை லைவ் வீடியோ போட்டானுங்க. அப்பயும் யார் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படல. மாறா இந்த சிவராஜ் அப்படிங்கிறவர் தான் பொய் வழக்கில் பலமுறை சிக்கினார். செந்தில் பாலாஜிக்கு தான் கூப்பிட்டு வரலை அப்படிங்கிறதுக்காக தன்னோட தம்பி அசோக்கோட அடியாட்கள் மூலமாக பல சித்திரவதைகளை செஞ்சும் இன்னமும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தில்லா நிற்கிறார். பரவாயில்ல. அது மாதிரி அவர் வச்சுருந்த ஹோட்டல் கடை அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு ஆட்டங்கள் நான் தெரிஞ்ச 2-3 பேருக்கே இவ்வளோ நடந்திருக்குன்னா, தெரியாத இன்னும் பல பேருக்கு என்னென்ன சித்திரவதைகள் எல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத
யோசித்து பார்த்தாலே ரொம்ப நடுக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது போயிடுச்சு. எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு இன்னைக்கு கேட்டிருக்காங்க. எங்கள் மந்திரியா? இப்போ உடன்பிறப்புகளோட மனநிலை என்ன இருக்கும்? எங்கள் மந்திரியா கோர்ட்டு காயடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெறும் எம்எல்ஏவாக இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காருங்க. இல்லாட்டி இன்னொரு தடவை அவரை ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டண்டெல்லாம் வைக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் எங்கள் அண்ணன் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ பேசாமல் வீட்டில் முடங்கி கிடக்காருங்க அப்படின்னு தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளை பார்த்து எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு யாராவது கேட்டால், இப்போ நான் கேட்குறேன் உங்களை, எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு. அதேமாரி என்னை பார்த்து யாராவது கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? எங்கள் மந்திரியா, நம்ம முதல் மந்திரியிலேருந்து வந்துடுவோம். எங்கள் முதல் மந்திரி ஏதாவது ஷூட்டிங்னா பிஸியாக இருப்பார். காலையில் யாராவது தங்களோட ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை எழுதி வாக்கிங் போகிறப்ப ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னா அதில் இப்போ பயங்கர பிஸியாக இருப்பார். இப்போ வாக்கிங் போகிறத விட்டார் போல இருக்குது, கருங்காலி குச்சி உடஞ்சி போச்சு போல இருக்குது. அதனால் அவர் வாக்கிங் போகிறதில்ல. மற்றபடி தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படிங்கிற வீடியோ போடுறதுல பிஸியாக இருப்பார். இப்போ தொட்டும் பார்த்தாச்சு, சீண்டியும் பார்த்தாச்சு, நோண்டியும் பார்த்தாச்சு, நொங்கெடுத்தும் பார்த்தாச்சு அப்படிங்கிறதால இப்போ அந்த வீடியோ போடுற வேலையும் இல்லை. அப்பப்போ எங்கேயாவது வெளிநாடு டூர் போயிட்டு என்ன ஆறுமுகம் எப்பவும் பார்க்கவே முடியலையே எங்கே இருக்கு அப்படின்னு வாடகை சைக்கிளில் வடிவேல் பண்ணுற காமெடி மாதிரி சைக்கிளில் சுற்றி சுற்றி வருவார். இப்போ வெளிநாட்டுக்கும் போக முடியல. முதலீடுகளை ஈர்த்தாச்சு. ஈர்த்த முதலீடே தமிழ்நாடு ஃபுல்லாக அடுக்கி வைக்க பணம் பத்தலைங்கிற அளவுக்கு ஈர்த்துக்கிட்டு வந்துட்டார். அதனால் இப்போ எங்கே இருப்பாருன்னு தெரியல. அநேகமாக சட்டசபையில் ஏதாவது வடை சுட்டுக்கிட்டு இருப்பார். கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று பாராட்டியிருப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். யார் ஸ்டாலினை பாராட்டுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் பாராட்டுகிறார். நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் அவர் பாராட்டிக்குவார். நாதஸ் இப்போலாம் தெரிஞ்சிட்டானா, யார் சொன்னால் நாதஸே சொன்னான் அப்படிங்கிற கதை தான் அவரோட கதை. அதனால் எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு கேட்டால், எங்கள் முதல் மந்திரி எங்கேயாவது அவர் பாராட்டு விழா யாரையாவது வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பார், இல்லை தனக்கு தானே அவரையே பாராட்டிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். எங்கடா உங்கள் துணை முதல் மந்திரி அப்படின்னு கேட்டால் அவர் பகலில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அவர் பகலில் வெளியில் வந்தார் அப்படின்னா அது பெரிய செய்தி ஆகிடும். அவர் இரவு நேரத்தில் தான் வெளியில் வருவார். அநேகமாக தூங்கிக்கிட்டு இருப்பார். அப்படியே ஏந்திரிச்சு வந்தாலும் ஏதாவது ஒரு செங்குகளில் ஒரு கையில் முட்டையை ஒரு கையில் தூக்கிக்கிட்டு புளிப்பு காமெடி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். இல்லைன்னா அவர் எங்களை யாராலையும் எதுக்க முடியாது, பாசிச பாஜகவே அப்படின்னு சொல்லிட்டு கிரெஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் அவரையும் நாம் தேட வேண்டியதில்லை. சரி, மூத்த மந்திரி துரைமுருகன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருப்பார்? அவர் அநேகமாக இந்த மணல் பிரச்சனையில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராவோட ராவா போய் டெல்லியில் போய் அவர்கள்ட்ட சரணாகதி அடையிறதுல பிஸியாக இருப்பார். அந்த மாதிரி நிலைமையில் அவர். பால்வள மந்திரி எங்கே இருப்பார்? இப்போ தான் அவரை பால்வளத்தை விட்டு துரத்தி மறுபடியும் நேற்று தான் கூப்பிட்டு பால்வளத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அதனால் பாலில் வேறு ஏதாவது கலக்கலாமா? நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. பால் வளத்துறையை வச்சு வேறு ஏதாவது கலக்கலாமா, இல்லை நம்ம கலக்கலாமா அப்படிங்கிற யோசனையில் இருப்பார். வனத்துறை மந்திரியை அவரை பட்டையும் போட்டாங்க, நாமமும் போட்டாங்க. அவரோட கட்சி பதவிக்கு பட்டை, அவரோட மந்திரி பதவிக்கு ராமம் எல்லாத்தையும் போட்டு விட்டதால் வனத்துறை மந்திரிக்கு இது வனவாச காலம் அப்படிங்கிறதால எந்த வனத்துக்குள்ளே தேமேன்னு அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு இருக்காரோ தெரியல. இது வனத்துறை மந்திரியோட கதை. நம்ம விவசாய மந்திரி என்ன பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிகேவுக்கு மீனிங் சொல்லிகிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுக்கு டீனா திரிசா, வீனா விஜய், கே அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எழுதிட்டு இருக்கார். அநேகமாக இதுக்கு மேலே உட்காந்துட்டு எல்லா கட்சிக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஆபாசமாக விளக்கு எழுதுவார்னு நினைக்கிறேன். அநேகமாக இவர் பேசாமல் மல்கோவா ஆண்டி மாதிரி ஏதாவது கதை எழுதுறதுக்கு போகலாம். அந்தளவுக்கு நல்லா கரெக்டாக யோசித்து எழுதி வைக்கிறாரு. இதே மாதிரி டிஎம்கே அப்படிங்கிறதுக்கு நாம் மீனிங் எழுதணும்னு வச்சிங்க ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிறதால அதை விட்டுருவோம். இப்போ இந்த ஐடி மந்திரி எங்கே இருக்கார் அப்படின்னா, என்னை எவன் மதிக்கிறான், எனக்கு நிதியும் தர மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட சக்தியும் இல்லை, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கார். இப்படி தான் நம்ம மந்திரிகளோட கதை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கதையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. இப்போ மந்திரிகளோட கதையெல்லாம் இந்த ரூபத்திலேயே போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதால மறுபடியும் முதல் மந்திரிகிட்ட எடுத்தோம்னா காலையில் எழுந்திரிச்சா கருமத்தை எவன் எண்ணத்தை ஏழரையை கூட்டி வச்சுருக்கீங்களோ தெரியல, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சலோடு இருக்கார் முதல் மந்திரி. இப்படி தான் நம்ம மந்திரிகளோட வரலாறு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எங்கடா உங்கள் மந்திரி அப்படின்னு இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது பெரிய பரபரப்பை கரூரில் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். டாஸ்மார்க் வழக்கில் பொன்மணி பாஸ்கரன், இந்த பேரை நீங்கள் நல்லா ஆழமாக குறித்து வச்சுக்கிங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட அரசியல் வாழ்க்கையை ஆப்படித்து முடிக்க போகிற பெயர் இந்த பொன்மணி பாஸ்கரன் அப்படிங்கிற பெயர் தான்.
இது சார்ந்த முழு விவரங்களோட அடுத்த வீடியோவில் நாம் பேசுவோம். டாஸ்மார்க் வழக்கில் ஊழல் நடந்திருக்கு, செந்தில் பாலாஜி டாஸ்மார்க்கில் ஊழல் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கான அத்தனை ஆதாரமும் அடங்கிய ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோ இருக்கும். இந்த பொன்மணி பாஸ்கரன் அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஒரு கோவிலில் செந்தில் பாலாஜி நாசமாக போகணுன்னு ஒருத்தர் வேண்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் பொன்மணி பாஸ்கரன். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன, எதனால் செந்தில் பாலாஜி சிறைக்கு போக போகிறாரு, இடி பொன்மணி பாஸ்கரன் அவர்களை முக்கிய சாட்சியாக இந்த வழக்கில் எடுத்தது எப்படி, அடுத்து நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுவோம்.